friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது மருத்துவ குணங்கள் உள்ள முருங்கைக்கீரை பாசிப்பருப்பு பொரியல் தான் செய்ய போகிறோம். அதாவது பாசிப்பருப்பை வேக வைக்காமல் நம்ம வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கணும். முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இது கூட பூண்டு வரமிளகாய் வந்து என்னென்னா லைட்டாக வறுத்துட்டு நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதாவது என்னென்னா இந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாதத்துக்கூடையும் நீங்கள் பரட்டி சாப்பிட்லாம், ரச சாதம் தயிர் சாதத்துக்கூடையும் சாப்பிட்லாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை பாசிப்பருப்பு பொரியலுக்கு நம்ம வந்து இது வந்து ஒரு 50 கிராம்ஸ் எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் வந்து அதாவது வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கிறோம். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் ஊறட்டும். முருங்கைக்கீரை பாசிப்பருப்பு பொரியலுக்கு நம்ம 5 மிளகாய் எடுத்துக்கலாம். பட் இதை வந்து என்னென்னா நம்ம பொடி அப்படியே எடுத்தும் வச்சுக்கலாம். இது கூட கொஞ்சமாக சீரகம், இது வந்து நல்லா வாசனைக்காக நம்ம எடுத்துருக்குறோம். கொஞ்சமாக மல்லி விதை, பெப்பர் ஒரு 20 பெப்பர் கார்ன், அவ்வளோதான். இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டோம். இதை வந்து நம்ம நல்லா ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதுக்கு கடுகு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன். முருங்கைக்கீரை பொரியலுக்கு மெயினாக என்னென்னா பூண்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பூண்டு இந்த பொடி அதாவது வரமிளகாய், சீரகம், மிளகு இதை வந்து நல்லா வறுத்துட்டு அதாவது நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சிருக்கோம். இது வந்து என்னென்னா டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பூண்டை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் தான் வந்து என்னென்னா இந்த பொடியை வந்து ஆட் பண்ணணும். முருங்கைக்கீரை நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்போ தான் வந்து நல்லா வாசனையாக இருக்கும். இது வந்து என்னென்னா வித்தியாசமான டேஸ்ட்டும் இருக்கும். இப்போ வந்து என்னென்னா நம்ம ஆயில் விட்டுட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு போட்டு தாளிச்சிருக்கிறோம். அடுத்து நம்ம பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சைடில் போட்டு வதக்கிக்கலாம். பூண்டு வெங்காயம் ரெண்டுமே வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் பாசிப்பருப்பு வெந்ததுக்கப்புறம் நம்ம முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரையை இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில், அதாவது மஞ்சள் இலையாக இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துருங்க. இந்த மாதிரி இலைனா ஓகே, மஞ்சளாக இருந்ததுன்னா நம்ம எடுத்துடலாம். இப்போ பார்த்தா இதில் மஞ்சள் இலை இல்லை. இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ இருக்குது, ஆனால் செஞ்சோன்னா ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். பாசிப்பருப்பு வெந்தோன்னையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு இப்போ வந்து நல்லா வெந்துடுச்சு, அதாவது அரைவாசி வெந்துடுச்சு. இப்போ நம்ம முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பரட்டி விட்டுட்டு தண்ணி விட்டுக்கலாம். இந்த பொடி வந்து என்னென்னா மசாலா பொடி. நீங்கள் நல்லா வெந்துட்டு முருங்கைக்கீரை வந்து 3/4 வாசி வெந்துடணும். 1/4 வாசி வந்து இருக்கிறப்ப தான் வந்து நம்ம இந்த பொடியை ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்லேயே வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஆட் பண்ணிங்கன்னா அந்த முருங்கைக்கீரனோட அந்த மசாலா வாசம், அதாவது இந்த சீரகம் வரமிளகாய் தூளினோட வாசம் வந்து வராது. ஸோ அதனால் நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வேகட்டும், மூடி வச்சுக்கலாம். இப்போது மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டேன். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம பொடி ஆட் பண்ணிக்கலாம். கீரை நல்லா வெந்துடுச்சு, ஆல்மோஸ்ட் 75% நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற பொடி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பரட்டிக்கோங்க. இப்போ நம்ம செக் பண்ணலாம், நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை பாசிப்பருப்பு ரெண்டுமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. சுவையான முருங்கைக்கீரை பாசிப்பருப்பு பொரியல் ரெடி. முருங்கைக்கீரை பாசிப்பருப்பு பொரியல் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.